Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 10/9/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிரும். இந்த வீடியோவில் எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் கிட்டத்தட்ட 75% MBBS சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இது 2023 விட 2024ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். டீம்டுக்கும் பார்க்க போகிறோம், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸுக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் இதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் கேட்டு உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நியூஸ் பேப்பர். இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற டேட்டா அப்படிங்கிறது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் நம்மளுக்கு சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, 2023 வெர்சஸ் 2024. இதில் டீம்டில் எவ்வளோ சீட்ஸு, 23ல் 24ல் எவ்வளவு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே போல் வேக்கன்சி 23ல் எவ்வளோ இருந்தது, 24ல் எவ்வளோ இருக்குது. அதாவது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் ரவுண்டு 2 கவுன்சிலிங்க்கு வேக்கன்சி பொசிஷன் எவ்வளவு, அதனுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு 5,845 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருந்தது 2023ல். 2024ல் அதை விட கிட்டத்தட்ட ஒரு 100 சீட்டு கம்மியாக 5,768 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த வேக்கன்சி பர்சன்டேஜ் எவ்வளோன்னா 2023ல் 77% சீட் வேக்கண்ட்டாக இருந்தது. 2024ல் 73% சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 9,887 2023ல். அதுவே 2024ல் 10,340 சீட்ஸாக டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. டீம்டு யூனிவர்சிட்டியில் 2023ல் 3,407 சீட்டு ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கண்ட்டாக இருந்துச்சு, வேக்கன்ட் சீட்டு. 2024ல் 3,374, கிட்டத்தட்ட ஒரு 30 சீட் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போது 2023ல் 3,407 சீட்ஸ் டீம்டு சீட்டு வேக்கண்ட்டாக இருந்துச்சு. 2024ல் 3,374 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. இதில் ஜெயின், அதாவது ஜெயின் மைனாரிட்டி, அதே போல் முஸ்லீம் மைனாரிட்டி இது இன்க்ளூட் பண்ணலை. ஓகேங்களா. இது நீங்களாக சரி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீம்டில் ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் 2023ல் 34% வேக்கண்ட்டாக இருந்துச்சு. 2024ல் 1% குறைவாக 33% வேக்கண்ட் இருக்குது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எய்ம்ஸ் இது மாதிரியான யூனிவர்சிட்டியில் 2,525 அவைலபிள் சீட்டு இருந்துச்சு 2023ல். இப்போ 2024ல் டோட்டல் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சீட்ஸ் எவ்வளவு, 2,541. சரி. இப்போது 2023 ரவுண்டு 1 முடிஞ்சதுக்கப்புறம் 432 சீட் வேக்கண்ட்டு. 2024ல் ரவுண்டு 1 முடிஞ்சுட்டு ரவுண்டு 2க்கு வேக்கன்சி எவ்வளவு, 362. கிட்டத்தட்ட 60 சீட்டு மட்டும் குறைவாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம். லாஸ்ட் இயர்னுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி வேக்கன்சி பர்சன்டேஜ் எவ்வளவு, 17%. இப்போது 14% வேக்கண்ட்டாக இருக்குது. அதே போல் இஎஸ்ஐ இன்ஸ்டிடியூட்டில் 454 சீட்டு டோட்டல் சீட்ஸ் இருந்துச்சு. இப்போது அதை விட அதிகமாக 495 2024 ஆல் இண்டியா கோட்டாக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ரவுண்டு 1ல் 65 சீட்டு இஎஸ்ஐசியில்
வேக்கன்சியாக இருந்தது. 2024 இப்போ பார்த்தீங்கன்னா 54 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. அதே போல் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் லாஸ்ட் இயர் வந்து 14% வேக்கண்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் 11% வேக்கண்ட்டாக இருந்தது. இதுக்கான மூல காரணம் என்ன, மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறனால தான். ஒரு மாணவர் ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணுவார், ஸ்டேட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுவார். எப்படியும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம இதில் பெட்டர் சாய்ஸ் எதுவோ அதை பார்த்துக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவை விட ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நம்மளுக்கு ஒரு பெட்டரான ஒரு காலேஜோ இல்லைன்னா வந்து நம்ம நேட்டிவ் ஸ்டேட்லேயோ ஆர் நெய்பரிங் ஸ்டேட்லேயோ கிடச்சிதுன்னா நம்ம வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் ஃப்ரீ எக்ஸிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதே போல் ஸ்டேட் கோட்டாலையும் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் 2 பக்கம் போட்டு வச்சுக்குவாங்க. 2 சீட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட் எதுவோ அதை எடுத்துக்கிற அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் எப்போவுமே ரவுண்டு 1ல் உங்களுக்கு இவ்வளோ சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக வருது. இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் உங்களுக்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் கிடையாது. அப்போ ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 ரிசல்ட் வரும்போது இந்த வேக்கன்சி பொசிஷன், வேக்கன்சி பர்சன்டேஜ் இது எல்லாமே எப்படி இருக்கும், பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறையும். அதே போல் யாருக்கு தேவையோ அவங்க மட்டும்தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் நம்மளுக்கு வந்து 4 ஃபீச்சர் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கிறனால சீட் எடுக்கலை அப்படின்னா டீம்டாக இருந்தால் 2 lakh rupees ஃபைனாக பிடிச்சிக்குவாங்க செக்யூரிட்டி டெபாசிட்டை. அதே போல் உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்றார் போல் ஜென்ரலாக இருந்ததுன்னா 10,000 ரூபா கட்டியிருப்பீங்க, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பிடிச்சிக்குவாங்க. சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணாமட்டிங்கன்னா. மற்ற கேட்டகரியாக இருந்தால் 5,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க ஆல் இண்டியா கோட்டாவில். அதே கேஸ் தான் அங்கேயும். சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் விட்டிங்கன்னா அந்த 5,000 rupees உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து 4 ஃபீச்சராக பிடிச்சிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்துக்காக எப்போவுமே ரவுண்ட் 1ல் இருக்கிற அந்த வேக்கன்சி வந்து ரவுண்டு 2ல் ரவுண்டு 2னோட முடிவில் இருக்காது. யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் போடுவாங்க. சீட்டு கிடச்சவங்க மோஸ்ட்லி எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு ஒரு கிளியரான விளக்கத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங்க்கான கடைசி நாள் நாளை, அதாவது 11/9/2024 11:55 வரைக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நாளை மாலை 4 மணிக்கு ஓப்பன் ஆகுது. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டேன், நான் எப்போ லாக் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டிருக்கிறீங்க. 11/9/2024 மாலை 4 மணியிலிருந்து. ஓகேங்களா? 11/9/2024 11:55 வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அதே நேரத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். என்னது அப்படின்னா, சரி இவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது, 75% சீட்ஸ் அப்படிங்கிறது வேக்கன்சி இருக்குது, கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக குறையுமா அப்படின்னா அந்த அளவுக்கு குறையாது. லாஸ்ட்டு ரவுண்டு கட் ஆஃபை விட அதிகபட்சம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு 5 மார்க் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக குறையலாம். ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து ஒரு 640 அண்ட் எபோவ் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதே போல் மற்ற ரிசர்வ்டு கேட்டகரிஸில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 600+ வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க, அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து சார் இந்த மார்க் என்கிட்ட இல்லை, நான் வந்து ரவுண்டு 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ணாமையே விட்டுடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ரவுண்டு 1க்கு நீங்கள் ஆல்ரெடி எல்லா ப்ராசஸும் முடிச்சு வச்சுட்டீங்க. அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. இப்போ திரும்பவும் நீங்கள் இன்னொரு தடவை பணம் கட்ட போகிறதில்ல. அதனால் ஒரு முயற்சி தான், செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் ரவுண்டு 2னுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம சொல்ல வேண்டிய தகவல் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சார் நான் இப்போ பண்ணட்டுமா வேண்டாமா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது. போன தடவை 650க்கு முடிஞ்சிருக்குது, உதாரணத்துக்கு சொல்கிறேனே, கட் ஆஃப் வந்து 650க்கு முடிஞ்சிருக்குது, என்னோடய மார்க் வந்து 540, நான் போட்டு பார்க்கட்டுமான்னா அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது.
போன ரவுண்டு கட் ஆஃப் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அதை விட ஒரு 5 மதிப்பெண் அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5லேருந்து ஒரு 7-8 மதிப்பெண்ணுக்குள்ளே குறையலாம். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க சார் அப்படின்றவங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணவங்களும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் ரவுண்டு 1ல் நான் ரெஜிஸ்டர் பண்ணல, இப்போ நான் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கிட்டுமா அப்படின்னா அதுவும் அலௌட் இருக்குது. அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கு நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கும், சாய்ஸ் ஃபில் பண்ணுறக்கும், சாய்ஸ் லாக் பண்ணுறக்கும் கடைசி நாள். தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.